தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்காக இனி யாரும் தனியாக மனு கொடுக்க தேவையில்லை என்றும் முதலமைச்சர் விஜய் 2500 திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது தற்பொழுது உதவித்தொகை பெறுபவர்கள் மட்டுமின்றி இதுவரை மகளிர் உரிமை தொகை வாங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இதுவரை ₹1 கூட வாங்காதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரின் பெயர்களும் பட்டியலில் சேர்க்கப்படும். இதற்காக தனித்தனியாக மனு கொடுத்து வரிசையில் இருக்க வேண்டாம் என்று அமைச்சர் ரமேஷ் கூறியிருப்பது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சியிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2500 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தாவேகா ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து வருகிறது. குறிப்பாக தற்பொழுது 1000 பெற்று வரும் பெண்கள் அந்த தொகை எப்பொழுது 2500 உயர்த்தப்படும் என்று எதிர்பார்த்து வருகின்றனர். அதே போல கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் மற்றும் புதிதாக இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் குடும்ப தலைவிகள் பலரும் தனித்தனியாக மனுக்களை அளித்து வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மக்கள் குறைதீர் கூட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் தொகுதி அலுவலகங்களில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மனுக்கள் அதிக அளவில் அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். திருச்சியில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவுமான ரமேஷ் கலந்து கொண்டார். அப்பொழுது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். அப்பொழுது பேசிய அமைச்சர் ரமேஷ், பொதுமக்கள் அளிக்கும் அனைத்து மனுக்களும் உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் ஒவ்வொரு மனுவும் முறையாக பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஒரு மனு கொடுத்த உடனேயே அதை நிறைவேற்ற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கொஞ்ச கால அவகாசம் மட்டும் கொடுங்கள், நம்முடைய முதலமைச்சர் அனைவருக்கும் தேவையானதை செய்து கொடுப்பார் என்று அவர் கூறினார். பொதுமக்கள் மிகப்பெரிய கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை என்றும் பெரும்பாலும் அடிப்படை வசதிகள் தொடர்பான கோரிக்கைகளையே தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் ரமேஷ் கூறினார். அதைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அதிக அளவில் மனுக்கள் வருவது குறித்து அவர் பேசினார். அதாவது மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் மனு கொடுக்கின்றார்கள். அந்த மனுக்கள் அனைத்தையும் நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். ஆனால் மகளிர் உரிமை தொகைக்காக யாரும் தனித்தனியாக மனு கொடுக்க வரிசையில் நிற்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பே தமிழக வெற்றிக் கழகம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்ததை நினைவூட்டிய அமைச்சர் அந்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். யாரும் கவலைப்பட வேண்டாம், இப்பொழுது ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். மகளிர் உரிமை தொகைக்காக தனித்தனியாக மனு கொடுக்க வரிசையில் நிற்க வேண்டாம். இங்கே வந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், உங்கள் வீட்டு வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் என்று அவர் கூறினார். இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்று வருபவர்கள் மட்டுமன்றி இதுவரை அந்த தொகை கிடைக்காதவர்களும் புதிய திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் ₹2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் தானாகவே பணம் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் என்ற கேள்விக்கு அமைச்சர் ரமேஷ் பதில் அளித்துள்ளார். அதாவது தாவேகா அரசு இன்னும் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் வரும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகையை 1000 2500 உயர்த்தும் அறிவிப்பு இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் புதிய பயனாளிகள் அனைவரும் தானாகவே இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார்களா, அதற்கான தகுதி விதிமுறைகள் என்ன, குடும்ப வருமான வரம்பு உள்ளிட்ட தற்பொழுதைய நிபந்தனைகளில் மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் மகளிர் உரிமை தொகைக்காக தனித்தனியாக மனு கொடுக்க வேண்டாம் என்றும் 2500 திட்டம் தொடங்கும் பொழுது அனைவரின் பெயர்களும் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமேஷ் கூறியிருப்பது பெண்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவரை மாதம் 1000 பெற்று வரும் பெண்களுக்கு 2500 கிடைக்குமா? இதுவரை மகளிர் உரிமை தொகை கிடைக்காத குடும்ப தலைவிகளுக்கும் புதிய பட்டியலில் பெயர் சேர்க்கப்படுமா? வரும் பட்ஜெட்டிலேயே முதலமைச்சர் விஜய் இந்த மெகா அறிவிப்பை வெளியிடுவாரா என்பதே தற்பொழுது தமிழக பெண்கள் மத்தியில் எழுந்துள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது.